அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் 6 எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் ஆரம்பத்தில் இவங்க எங்கே வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப் காட் கிங் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சிஸ்டர் அவங்க இங்கே தான் எங்கேயோ இருக்காங்க. அவங்கள தேடி நம்ம ஹீரோயின் 2 பேருமே வந்திருக்காங்க. இந்த இடத்துல பயங்கரமான கோல்டு எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குங்க. இது சாதாரணமாகவே குளிராக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆனால் இந்த ஒரு இடத்துல அந்த கோல்டு ஆரா பயங்கரமாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான்னா, இந்த நார்மல் காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இங்கே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக டிவைன் ஆர்மர் அப்படிங்கிறது தேவைப்படுமா, இல்லைனா அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் அந்த பொண்ணு ஏதோ ஒரு இடத்த கையை காட்டுறா. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு அழகான மாளிகை மாதிரி ஒரு இடம் இருக்குங்க. அவன் என்ன சொல்கிறான், இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது, இந்த மாதிரி இடத்துல வாழ்ந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ட்டா. போச்சு, சொல்லி முடிச்சிட்டாலா. இவன் என்ன சொல்கிறான்னா, நீ கவலைப்படாத, இந்த மாதிரி ஒரு இடத்த நான் உனக்கு கட்டித்தரேன் அப்படிங்கிறான். இவன் தொல்லை தாங்க முடியலங்க. வர வர கொத்தனார் மாதிரி உலகத்தை உருவாக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். இப்போ இவங்க அந்த ஒரு இடத்த நோக்கி தான் போய்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த டெத் காட் கிங் எங்கே இருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் இவனுக்கு தெரியும். ஆனால் டைரெக்டாக அவன் அங்கே போகல. அதான் அந்த பொண்ணு கேட்குறா, நம்ம ஏன் அங்கே போகாமல் இங்கே வரோம் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஒரு பர்சனோட வீடு வந்து பார்த்தீங்கன்னா லிட்டலாக அந்த காட் கிங்கோட வீடுக்கு பக்கத்து வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன், நேபர் மாதிரி. முதல்ல அவளை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம், அதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிறான். இப்போ அந்த ஒரு இடத்துக்கு போய் பார்த்தா ஏதோ ஒன்று ஸ்ட்ரேஞ்சாக இருக்குப்பா. அங்கே இருக்க சிலைகள் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக ஒரு ஃபார்மேஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. டேய், ஃபார்மேஷன் மாஸ்டருக்கே ஃபார்மேஷனா? அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை அட்டாக் பண்ணுது. இருந்தாலும் இவன் என்ன பண்ணுறான்னா, அந்த சிலை எல்லாமே அடித்து துவம்சம் பண்ணி உடச்சி போட்டான். இப்போ உள்ளுக்குள்ளே நடந்து போகிறான். அந்த இடத்தோடைய ஓனர் அவன் உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கான். பாவம், அவனை போய் பயன்படுத்தி விட்டாங்க. அவன் பயந்தே போயிட்டான். ஐயோ யாருன்னு தெரியலையே, காட் கிங் வேற வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பதறிட்டான் அவன். ஆனால் பார்த்தா தெரியுது இவங்க வந்து தண்டர் சிட்டிலேருந்து வரல அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு நிம்மதி. இவனுக்கும் தண்டர் சிட்டிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவங்க என்ன கேட்குறாங்க, எப்பா எதுக்கு நாங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ பிரச்சனையை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவனா சொல்கிறான், இல்லைங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படிங்கிறான். சரி வாங்க உட்காருங்க, டீ ஆச்சு குடிங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு அவங்கள போய் உட்காராங்க. இவன் டீ கொடுக்குறான். இவன் கையெல்லாம் அப்படியே நடுங்குதுங்க. இவனுக்கு அவங்க ஏன் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இவன் பார்த்தாலே தெரியுது இவங்க 2 பேர் வந்து கப்புள்ஸ் மாதிரி இருக்காங்க. இந்த பொண்ணு வேற ப்ரெக்னெண்ட்டாக வேற இருக்கா. கண்டிப்பாக வந்து இவங்க கப்புள்ஸா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரான். இப்போது சின்னியும் என்ன சொல்கிறான்னா, என்னை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நான் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண தான் வந்திருக்கேன், வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவனை உட்காந்து பேச ஆரம்பிக்கிறான்ப்பா. இந்த ஒரு பர்சன் பேர் வந்து யூஜி. இவன் என்ன பண்ணியிருக்கானா, அந்த தண்டர் சிட்டி இருக்கு இல்லையா, அங்கே வாழ முடியலன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டானா. இவனை தோர்த்துக்கிட்டே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பயபுல வெளியில் இந்த மாதிரி ஃபார்மேஷன்லாம் செட் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம ஆட்கள் என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி டெத் கார்டு பற்றி உனக்கு தெரியுமா, இந்த ஒரு ஐலாண்டு கீழே தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அவளுடைய ஃபோட்டோ அப்படிங்கிறத காட்டுறாங்க. பார்த்தோன்னே இவன் அப்படியே அரண்டு போகிறாங்க. ஐயோ இவங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போகிறான். அதான் ஹீரோ கேட்குறான், உனக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு இல்லையா, நீ சொல்லு அப்படிங்கிறான். ஆனால் இவன் வந்து திருன்னு முழிக்கிறான். டேய் கவலைப்படாதரா, நீ தான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னா கூட இவன் என்ன சொல்கிறான், இல்லை நீங்கள் சொன்னாலும் பிரச்சனை கிடையாது, ஆக்சுவலாக நான் கவலைப்படுறது உங்களுக்காக தான் அப்படிங்கிறான். அதாவது இவன் தப்பிச்சு வந்தான்ல, தப்பிச்சு வரும்பொழுது இவனை ஒரு 2 பேர் துரத்திட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த 2 பேரும் வந்து அங்கே இருக்க ஒரு பிளாக் மிஸ்டில் மாட்டிக்கிட்டாங்களாம். மாட்டினவங்க செத்து போனால் மட்டும் பரவாயில்ல, அவங்களோட சோலுமே சேர்ந்து டிஸப்பியர் ஆகிடுச்சான். அதனால் இது வந்து ரொம்ப மோசமான ஒரு இடமா இருக்குது, நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக அந்த டெத் காட் கிங் வந்து பார்த்தீங்கன்னா சோல்ஸ் பற்றி ஏகப்பட்ட ரிசர்ச் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ சோல்ஸை டிஸ்ட்ராய் பண்ண முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒன் ஆஃப் த எபிலிட்டியாக இருக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, அந்த பிளாக் மிஸ்ட் இருக்கு இல்லையா, ஆக்சுவலாக டெத் காட் கிங் அட்டாக் பண்ணாமல் கூட அந்த மிஸ்டே கூட அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவங்க யூஜி கிட்ட என்ன கேட்குறாங்க, எப்பா இங்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, நீ வந்து டிவைன் ரெல்முக்கு திரும்ப போகலாம்ல, நீ ஏன் இங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆக்சுவலாக இந்த டெத் காட் கிங் இருக்க இடத்த சுற்றி ஒரு பெரிய ஏரியா இருக்குது. அது வந்து காலியாக தான் இருக்குது. அது ஏன் காலியாக இருக்குன்னா, ஒவ்வொரு வருஷமும் வெளியில் வந்து அங்கே இருக்கவங்கலாம் கொண்டுகிட்டு இருக்காலாம். ஸோ இந்த ஒரு வருஷத்தில் அந்த ஒரு இடத்த கடந்து பறந்து போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்து வெளியில் போகாமல் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத மீறாத இருக்கிற வரைக்கும் அவங்க எங்களை எதுவும் பண்ண போகிறது கிடையாது. அதாவது அவங்க எல்லைக்கு போனால் தான் எங்களுக்கு ஆபத்து, இங்கே இருக்கிறவருக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இவங்களும் பார்க்குறாங்க, சரிப்பா எனக்கு வந்து அவங்கள மீட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறாங்க. இவன் என்ன சொல்கிறான், போகும்போது நிறுத்துறான். இல்லைங்க இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும். அதாவது நான் இங்கே வரதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சான். அந்த ஒரு டெத் காட் கிங் வந்து யாரோ ஒரு காட் கிங்கை கொண்டுட்டாங்களாம். கொன்னதுக்கு அப்புறமா இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த டெத் காட் கூட சண்டை போட்டிருக்காங்க. அதில் அவளுக்கு ஏதோ அடிபட்டிருக்க போல தெரியுது. அப்போதுலேருந்து அவன் உள்ளுக்குள்ளே தான் இருக்கலாம், வெளியில் வரவே இல்லையா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஆட்கள் உள்ளுக்குள்ளே போகிறாங்க, அந்த ஒரு டெத் கார்டை மீட் பண்ணலான்னு. அங்கே போய் பார்த்தா அந்த பேலஸ் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால்
இவன் சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஒரு பிளாக் மிஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது பத்தாததுக்கு ஒரு மாதிரி ரெட் அண்ட் பிளாக் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு எனர்ஜி என்ன பண்ணுது, இவங்களை அட்டாக் பண்ணலான்னு வருது. ஆனால் நம்ம ஹீரோயின் இருக்கால, அவளோட அந்த லைஃப் எனர்ஜி அப்படிங்கிறது அது ஈஸியாகவே தடுக்குது. அதான் இவங்க பார்க்குறாங்க இந்த லைஃப் எனர்ஜி வந்து அதை அஃபெக்ட் பண்ணல, நம்ம வந்து ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு மாதிரி கவர் பண்ணிட்டு போகிறாங்க. அந்த ஒரு எனர்ஜியும் அட்டாக் பண்ணி பார்க்குது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஒரு டைமில் அந்த எனர்ஜியெல்லாம் என்ன பண்ணுது, ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கை மாதிரி ஃபார்ம் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணுது. ஆனால் நம்ம ஹீரோ அவன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு ஈட்டியை எடுத்து அந்த ஒரு கையை ஈஸியாகவே டிஃபீட் பண்ணிட்டான். இப்போ அவன் சென்ஸ் பண்ணி பார்க்குறான், அந்த ஒரு பேலஸ் இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிச்சிட்டான். உள்ளுக்குள்ளே போகிற வழி வந்து பயங்கர இருட்டாக இருக்கான். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், டெலிபோர்ட் ஆகி உள்ளுக்குள்ளே போயிடலான்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அந்த டெத் கார்டோடைய அட்டண்டன்ஸ் போல தெரியுது, ஒரு 2 பேர் அவளுடைய ஆட்கள் அங்கே உள்ளுக்குள்ளே இருக்காங்க. அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இவ வந்து ஒரு வழியாக ட்ரைனிங்கை முடிச்சுட்டு வெளில வரப்போறா, இங்கே என்ன அலுப்புற நடக்க போதோ தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அந்த டைமில் உள்ளுக்குள்ளே யாரோ போன மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி சொல்கிறா. இன்னொருத்தி என்ன சொல்கிறா, உள்ளுக்குள்ளே யாரும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அப்படியே போனாலும் அவனுங்களுக்கு தான் பிரச்சனை. அந்த ஒரு லேடி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, இவங்க உயிர் தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ உள்ளுக்குள்ளே போனவன் கையை காலை வச்சுட்டு சும்மா இல்லாமல் என்னத்தையோ பண்ணி தொலைச்சிட்றான். அதுக்கப்புறமா போயிட்டு இந்த மாதிரி நான் சின்னியும் வந்திருக்கேன்னு சொன்ன உடனே அந்த லேடி பயங்கரமாக கத்துறாப்பா, வாயை மூடு, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து என்னோட ப்ராக்டிஸை இன்டரப்ட் பண்ணியிருப்ப அப்படிங்கிறா. அந்த சத்தத்தில் இவனோட சோலே வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்படுதுங்க. இவனால் சுத்தமாக தாங்க முடியல. இந்த பொண்ணு தான் என்ன பண்ணுறா, இவனை வந்து ஹீல் பண்ணி விட்றா. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க நாங்கள் எந்த பிரச்சனையும் பண்ண வரலங்க அப்படின்னு சொல்லி வாயை கூட மூடல. அவன் மறுபடியும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாளா. அடை என்னடா இதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அட்டாக்கே நம்ம ஹீரோ முறியடிச்சிட்டான்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஏதோ ரெட் கலரில் வந்து அட்டாக் பண்ணுது. இவன் என்ன சொல்கிறா, இது வந்து சோல் சம்மனிங் சில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட் கிங் இருக்காங்கல்ல, அவங்களால கூட இதுலேருந்து தப்பிக்க முடியாதான், சோல் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறா. ஆஹா இதனடா வம்பா போச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் தடுத்து பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. கடைசி அந்த துணி என்ன பண்ணுதுன்னா, நம்ம ஹீரோயின் இருக்கால அவளை வந்து அப்படியே சுத்திக்கிச்சு. இப்போ ஹீரோக்கு கோவம் வந்துடுச்சு. அவன் சொல்கிறான், ஒழுங்கு மரியாதை நிறுத்திடு, இல்லைன்னு வச்சுக்கோயேன் நான் வந்து சீரியஸாக சண்டை போட வேண்டியிருக்கோம் அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, உன்னால் முடிஞ்சா ட்ரை பண்ணு அப்படிங்கிறா. இவன் சும்மா இருப்பானா, ஏற்கனவே ஜிங்குன்னு ஆடுவான். இவன் அட்டாக் பண்ணதில் அந்த ஒரு துணி கிழிஞ்சிட்டு அது மறுபடியும் அந்த காட் கிங் கிட்டே போயிடுச்சு. எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. இவங்க உள்ளுக்குள்ளே நடந்து போகிறாங்க. அந்த ஒரு லேடி அங்கே தான் இருக்கா. இவங்களுக்கு பார்த்தோன்னே ஆச்சரியம் என்னன்னா, அந்த லைஃப் காட் கிங் இருக்காங்கல்ல அவங்கள மாதிரியே இருக்காங்க இவங்களுமே. இப்போ அந்த லேடி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்குறா, ஓ என் சிஸ்டரோடைய லைஃப் ஃபோர்ஸை வந்து உனக்கு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் வந்து பேச ஆரம்பிக்கும் போது அவன் என்ன சொல்கிறா, இங்கே பாரு வந்தியா, என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு கிளம்பி போய்கிட்டே இரு அப்படிங்கிறா. இப்போ நம்ம ஹீரோ பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் சிஸ்டர் வந்து எங்கள் 2 பேர்கிட்டே ரொம்ப கைண்டாக இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 8 ஃபேமிலிஸ் ஒன்று சேர்ந்து உங்கள் சிஸ்டரை கொண்டிருக்காங்க. இப்போ அவங்களோட லைஃப் ஃபோர்ஸை வந்து என்னோட ஒய்ஃப் இன்னரேட் பண்ணியிருக்கா. ஸோ இப்போ இவ தான் வந்து புது லைஃப் காட் கிங். இப்போ அந்த 8 ஃபேமிலிஸ் சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க, என் ஒய்ஃப் வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதுக்காக தான் நாங்கள் வந்து உங்கள் ஹெல்ப்பை கேட்டு வந்திருக்கோம். அவங்க கிட்ட சண்டை போகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறான். அவள் அப்படியே பார்க்குறா, எது சண்டை போடணுமா, யாரா இவன் காமெடி பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கு முறையாக கிளம்பி போடா அப்படிங்கிறா. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா, நானே வந்து ஈஸியாக 2 காட் கிங்கை சமாளிப்பேன், இது பத்தாததுக்கு என் கூட ஈஃபங்கெல்லாம் வேறு இருக்காங்க, நீங்களும் கூட சேர்ந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், தயவு செஞ்சு வாங்க அப்படிங்கிறான். இவன் என்ன சொல்கிறது ஈஸி தம்பி, ஆனால் வந்து செய்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவளோட சிஸ்டர் இறக்கும் பொழுது அவள் அந்த இடத்துல இருந்திருக்கா. அவள் சிஸ்டர் இறக்கிறத நேரில் பார்த்துருக்கா. அவளுக்கு பயங்கரமான ஒரு வருத்தம்ங்க. அவள் இறந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல உட்காந்து இவள் ரொம்ப நாள் அழுதுருக்கா. எவ்வளோ அழுதாலும் இறந்து போனவங்க வரப்போகிறது இல்லை இல்லையா. ஸோ அந்த வலி இவளுக்கு தெரியும். இப்போ இவன் என்ன யோசிக்கிறான்னா, இந்த டிவைன் ரெல்மே நமக்கு வேணாண்டா, அந்த பிரச்சனையே வேணாம் தான் ஒதுங்கி இருக்கா. இப்போ ரிவெஞ்ச் எடுக்கணும்னா இதுதான் இவளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ திரும்பி பேச ஆரம்பிக்கிறா. இவன் என்ன சொல்கிறா, உன்னை பெரிய வெப்பன் ஃபோர்ஜிங் கிராண்ட் மாஸ்டர்லாம் சொன்னாங்க, ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வரும்போது ஏதாவது கொண்டு வரணுன்றது உனக்கு தெரியாதா அப்படிங்கிறா. இவன் அப்படியே பார்க்குறான், ரைட்டு அப்போ இவன் சீக்கிரட்டாக நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருந்திருக்கா அப்படிங்கிறது இவனுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ கேட்குறான், சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள் அப்படின்ன உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் சோல் ட்ரெஷர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா. அப்படி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் இல்லைனா கூட பரவாயில்ல, செகண்ட் கிளாஸ் இருந்தால் கூட ஓகே தான் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே திருன்னு முழிக்கிறான். அவன் என்ன சொல்கிறா, ஏண்டா ஒரு செகண்ட் கிளாஸ் ட்ரெஷர் கூட உங்ககிட்ட இல்லையா, அப்புறம் என்ன தான் கிராஃப்ட்ஸ்மேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் என்ன சொல்கிறேன்னா, இல்லைங்க ட்ரெஷர்லாம் இருக்குது, நீங்கள் திடீர்னு ஓகே சொல்லிட்டீங்களா, சந்தோஷத்தில் நான் வந்து வாயடிச்சு போயிட்டேன் அப்படிங்கிறான். இப்போ நம்ம ஹீரோக்கு என்ன கேள்வினா, இவளுக்கு ஏதாச்சும் எடுத்து கொடுக்கலாம், இவங்ககிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்குது, அதில் ஒரு 7-8 வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இவளுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனால் இவனுக்கு பயம் என்னன்னா, இதை எடுத்து கொடுத்த உடனே மறுபடியும் எல்லாரையும் கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறான். ஆனால் அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, இல்லை அவள் வந்து அவள் சிஸ்டரோடைய சாவுக்கு நீதி கேட்கணும்னு பார்க்குறா, எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்ன உடனே இவனுடைய அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெஷர் இருக்குல்ல அதை எடுத்து கொடுக்குறான்ப்பா. கொடுத்தானா அவளும் பார்க்குறா,
அதை வேற டெஸ்ட் வேற பண்ணி பார்க்குறா. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு எனக்கு கொடுத்துட்டேன், ஃப்யூச்சரில் திரும்ப கொடு அப்படின்னு சொன்னால் நான் தரமாட்டேன் அப்படிங்கிறா. இவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நான் கொடுத்துட்டேன் இல்லையா, அதை நான் திரும்ப கேட்க மாட்டேன், இப்போ நம்ம கிளம்பி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இல்லை அவசரப்படாத, வெயிட் பண்ணு, உனக்கு இன்னொரு வேலை வச்சிருக்கேன் அப்படிங்கிறா. அவள் என்ன வேலை வச்சிருக்கா அப்படிங்கிறது நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.